நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் இடத்துல மழை உண்டா? இங்கே மழை லைட்டாக சாரல் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு கூட சாரல் லைட்டாக அடிச்சது. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பேரத்தியம்பழம் பாயசம் பாருங்க. பேரத்தியம்பழம் பாயசம் சூப்பராக இருக்கும் பாருங்க. பேரத்தியம்பழம் பாயசம் வைக்கிறோம். வைக்க கேட்டு நான் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பேரத்தியம்பழத்தை வாங்கி கொட்டை எல்லாம் நீக்கிட்டு அதை சுடு தண்ணியில் கோர வைக்கணும். சுடுதண்ணில் கோர வச்சு அரைக்கணும். நல்லா அரைச்சி தான் நமக்கு பாயசத்தை வைக்கணும். சரியா? எப்படி பார்ப்போமா? பாருங்க பார்ப்போம். நண்பர்களே பாருங்கள், நான் இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு நான் பற்ற வச்சு நான் இங்கே பாருங்க நெய் விட்டுருக்கேன். நெய் சரியா? நெய் விட்டாச்சா? இப்போ நம்ம பாயசத்துக்காகும் நெய் விட்டுருக்கோம். இனி அடுத்து அண்டி பருப்பு போடணும். பேரத்தியம்பழத்தை போடுவோமா? இது பேரத்தியம்பழம் போட்டிருக்கேன். சரியா? கொஞ்சம் போல் பேரத்தியம்பழம். சரியா? பேரத்தியம்பழத்தை போட்டு சின்னதாக கட் பண்ணி அழகாக போட்டுருக்கோம். பார்த்தீங்களா? நெய்யில் கொஞ்சம் வரட்டணும். நெய்யில் வரட்டிட்டு அப்புறமா அண்டி பருப்பு போடணும் பாருங்க. இது கொஞ்சம் கூட பக்கம் ஆகணும். சரியா? இனி அண்டி பருப்பு போடுவோமா? அண்டி பருப்பு போட்டாச்சு. இதெல்லாம் சூப்பராக பார்த்தீங்களா? அண்டி பருப்பு போட்டாச்சா? ஓகே. எரி கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த 250 கிராம் பேரத்தியம்பழத்தை ஒரு 10 நிமிஷம் சூடு தண்ணியில் கோர வச்சேன். சூடு தண்ணியில் கோர வச்சு அதை என்ன அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். என்ன பாருங்கள், அழகாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சு இது என்னன்னா அது கோர வச்சுருந்த தண்ணி ஆகும். இந்த தண்ணியை நம்ம அதில் கூட சேர்த்துடலாம். சரியா? பாருங்கள், நம்ம அரைச்ச பேரத்தியம்பழத்தை போட்டுருக்கோம். சரியா? மிக்ஸி ஜாரில் அடித்து பார்த்தீங்களா? அதை அப்படி எடுத்து போடியும். ஏன்னா போடட்டா? இப்போ சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். கேட்டிங்களா? நல்லா கிண்டணும் பாருங்க. அது கூட நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சரியா? பார்த்தீங்களா? 1/4 கிலோ பேரத்தியம்பழம் அரைச்சது இவ்வளோ இருந்துருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு மேலே தான் பால் விடணும். இப்போ நம்ம என்ன பாருங்க, பாலை காய்ச்சி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா? பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். இனி இந்த பாலை போடணும். அதுக்கு பாலை அரைச்சி விடுவோமா? பாலை அரைச்சி விடுவோம். இது 1/2 லிட்டர் பாலா கேட்டிங்களா? அரை லிட்டர் பால் அவ்வளோத்தையும் விடணும். இந்த 1/2 லிட்டர் பால் வாங்கி நான் பாருங்கள் ஒரு 1/2 கப்பு போல் மிச்சம் இருக்குது பாருங்கள். பாக்கியெல்லாம் அதில் விட்டாச்சு பாருங்கள். சரியா? அது தண்ணி சேர்த்தா வச்சேன். அதில் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாட்டு சர்க்கரை. சரியா? இது ஒரு 1/4 கப்பு இருக்கும். நாட்டு சர்க்கரை போடுவோமா? பேரத்தியம்பழம் இனிப்பு இருக்கனால இது நார்மலாக இருக்குது. அதனால கொஞ்சம் போல் குறைச்சி போட்டு. சரியா? நல்லா எரி போட்டு நல்லா கிண்டணும் பாருங்கள். கிண்டியாச்சுன்னா சூப்பராகிடும். நெய்யில் கொஞ்சம் ஓகே. நெய் கரைஞ்சிட்டு சரி. இனி கிஸ்மிஸ் பழத்தை போடுவோமா? முந்திரி பழம். சரியா? முந்திரி பழத்தை போட்டிருக்கேன். முந்திரி பழத்தை போட்டு ஒரு கிண்டிட்டு அப்புறமா அண்டி பருப்பு போடுவோமா? அண்டி பருப்பு அதை 2 கிண்டணும் பாருங்க. அப்போ தான் நெய்யில் நின்று அழகாக பக்குவமாக வேகும். இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணுவோமா? அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நமக்கு அதில் விடுவோமா? அங்கே ஏற்கனவே விட்டாலும் விட்டுருவோமா? சரி.
பாருங்க, நமக்கு பாயசம் ரெடி. பேரிச்சம்பழம் பாயசம் ரெடி. சரியா நண்பர்களே, நம்ம பேரிச்சம்பழம் பாயசம் செய்தாச்சு. பாருங்க, வச்சாச்சு. என்ன பாருங்க, என்ன இருக்குது. நம்ம இனி அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து சொல்லட்டா எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றேன். பேரிச்சம்பழம் பாயசம் சாப்பிட்டு பார்க்க. அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு கடை பிடிச்சி சொல்லி சூப்பராக இருக்குன்னா, இந்த பேரிச்சம்பழம் பாயசம் வந்து உடம்புக்கு சத்தான பொருளாக சூப்பராக இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பார்த்துங்க. அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சில வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கிற பிள்ளைங்க பால் குடிக்காது, சாப்பிடாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த மாதிரி சத்தான இது பாயசம் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க. பேரிச்சம்பழம் பாயசம் வச்சு கொடுங்க. பெரிய அளவுக்கும் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைகளும் கொடுங்க. நல்லா இருக்கும். சரியா, உடம்பு ஹெல்த்து கிடைக்கும். சரியா, ஒரு ஊட்டச்சத்தாக இது. சரியா, அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் குமரி டீம். ஓகே, நன்றி, வணக்கம்.